அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பிகினேஸ் அவர்களே, முக்கியமான ஒரு தகவலுக்காக தான் இந்த நேரலை. கடந்த வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி பெருநாள் தினத்தன்று ஒரு கருத்து கணிப்பு, வருகிற சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் யார் வந்தால் சிறந்தது என்ற ஒரு கருத்து கணிப்பை நான் ஏற்படுத்தியிருந்தேன். அது திட்டமிட்டதெல்லாம் கிடையாது. மக்களை பார்த்தவுடன் சரி இந்த கேள்வி வினாக்கள் எழுப்புவோமே, கருத்து கணிப்பு நடத்துவோமே என்ற அடிப்படையில் எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் எதுவுமே ஒரு பிளான் பண்ணாமல் என்ன பண்ணோம், அந்த நபர்களை சந்திக்கும் போது நான் என்ன செய்தேன், என்னுடைய கருத்தை நான் பகிர்ந்தேன். ஏன் என்று சொன்னால் மக்களுக்கு விழிப்புணர்வு அடைய வேண்டும், வரக்கூடிய நாளை சட்டமன்ற தேர்தல் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற காரணத்துக்காக அது கருத்தில் கொண்டு நான் இந்த நேரலை செய்து கருத்து கணிப்பு நடத்தினேன். அதில் பெருவாரிய மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். திமுக தான் வரணும் அப்படின்ற ஏன் என்ற காரணம் கேட்கும்போது, அவர்கள் திமுக செய்த என்னென்ன சாதனைகள், என்ன திட்டங்கள், மக்களுக்கு என்ன செய்தது என்று ஒன்று அவருக்கு தெரிந்த வகையில் அவர்கள் வைத்தார்கள். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அதிமுகவும் தாவேக்காவும் நடுவில் பூந்து என்ன பண்ணது, சென்ட்ரல் எதனா சைக்கிள் கேப்பில் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறோம், ஒரே இதை நீங்கள் பிளான் பண்ணி திமுக காரங்கெல்லாம் அடிமைகளாக இருந்து நீங்கள் தான் கேள்வி கேட்குறீங்க, திமுக காரங்களாக பார்த்து கேள்வி கேட்டீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். நான் சொல்கிறேன், அந்த மாதிரி குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறது தார்மீக ரீதியாக அதில் உண்மை எதுவும் இல்லை. யார் வேணாலும் வாங்க. இப்போ கூட சொல்கிறேன், இந்த லைவ் எதுக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்காக தான். நான் திட்டமிட்டெல்லாம் சொல்லலை. இப்போ வேணால் திட்டமிட்டு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வாங்க அதிமுகவா வாங்க, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்குங்க. நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஃப்ரீயாக இருக்கேன், எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லுங்கள், என் நம்பர் இருக்குது, என்னுடைய முகநூலில் சொல்லுங்கள், என் நம்பரை எதுக்குங்க 65041175 கோயத்தில் இருக்கேன். வாங்க கருத்து கணிப்பு நடத்துவோம், பேசுவோம். அதிமுக வந்தால் சிறந்ததா அல்ல திமுக வந்தால் இந்த தமிழகத்துக்கு சிறந்ததா, எது நல்லது, தமிழகத்துக்கு எது சிறந்தது அப்படின்னு சொல்லி வாங்க கருத்து கணிப்பு செய்வோம். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் வைங்க. நான் யாருக்கும் நீங்கள் கருத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஆனால் கேள்வி வைப்போம். நீங்கள் ஒரு கேள்வி வந்தீங்கன்னா இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி கேள்வி வச்சிடும். அதே மாதிரி தாவேக்காவுக்கு நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை. சில சவுல் அதில் கமெண்ட் பண்ணாங்க. ஏன் இன்பாக்ஸில் நிறைய பேர் நிறைய கேள்வி, தாராளமாக வாங்கப்பா கேள்வி கேளுங்க, சரிங்களா? கருத்து கணிப்பு நடத்தணுமா நடத்துவோம், வாங்க நேரடியாக பேசணுமா பேசுவோம். கோயத்தில் இருக்கிறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, உங்களால் நேரத்தை ஒதுக்க முடிந்தால் ஒதுக்கி என்னை அணுகுங்கள். உங்களுடைய கருத்து மக்களிடத்தில் கொண்டு போகிறேன் நான், சரிங்களா? உங்களுடைய கருத்து வைங்க, என்னுடைய கருத்து நான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் வைங்க. அதிமுக தாவேக்கா தயவு செய்து இன்பாக்ஸில் தேவையற்ற கேள்வியும் தேவையில்லாத இதை வச்சு, உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களுக்கு கருத்து வைக்கணும்னு சொன்னால், தமிழகத்தை திமுகவோட நாங்கள் சிறந்ததை செஞ்சுருக்கோம், வந்தால் சிறப்பாக செய்வோம், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வைக்கணும்னு நினச்சேன், தாராளமாக வாங்க. என் மூலியமாக உங்களுடைய கருத்துக்களை வைக்கலாம். என்னுடைய முகநூல் பக்கத்திலே நான் வெளியிடுறேன். இதில் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபமும் இல்லை. நானும் எந்த ஒரு கட்சி சார்ந்தவனும் அல்ல, புரியுதுங்களா? நானும் உங்களை போல தான் சராசரி. என் மக்களுக்கும் என் தமிழக மண்ணுக்கும் யார் சிறந்த ஆட்சி தருவார்களோ அவர்கள் தான் எங்களோட ஓட்டு. மதவாதிகள் கிடையாது, அடுத்தவனுடைய உயிரை கொன்றவனும் கிடையாது. அரசியல் சார்ந்தும் அந்த மக்களை சார்ந்து யார் ஒருத்தவனை ஆதரிக்கிறார்களோ, யார் அந்த மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் செம்மையாக கொண்டு போகிறார்களோ அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்குது. அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. யார் வந்தாலும் சரி, பிஜேபி தவிர, சரிங்களா? அப்போ நான் தாவேக்காவுக்கு எதிரானவனும் கிடையாது, அதிமுகவுக்கு எதிரானவனும் கிடையாது, திமுகவுக்கு எதிரானவனும் கிடையாது, திமுகவுடைய ஆளும் கிடையாது, அதிமுகவும் ஆளும் கிடையாது, சரியா? அதே மாதிரி தாவேக்காவுடைய. ஆனால் தாவேக்கா வர வேண்டும் என்று நானும் ஒரு ஆசை கொண்டவன் தான். வரணும், புதிய கட்சி வரணும், திமுக மற்றும் அதிமுக மட்டும் இருந்தாது, மூன்றாவது கட்சி வேணும் அப்படின்று ஆசைப்பட்டு நானும் வருவேன். ஆனால் தாவேக்கு அந்த சான்ஸை நம்ம கொடுத்தோம், அவர் நிலைநாட்டினார்களா அல்லது அதற்கான தகுதி இருக்கா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது, அவருடைய கடந்த கால செயல்பாடு எல்லாம். இப்போ கூட சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய கருத்து கணிப்பு நடத்தணும், வாங்க உங்களுடைய கருத்து வைக்கணும்னு சொன்னால் தாராளமாக வைக்கலாம். என்னுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள், வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன். முருகாப்லேயோ அல்லது குவைத்தில் எந்த பகுதியாக இருந்தாலும் சொல்லுங்கள், வாங்கள் கருத்து கணிப்பு நடத்துவோம். நன்றி. அதற்காக தான் இந்த விளக்கம். தயவு செய்து இன்பாக்ஸில் என்ன பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் அதுவும் என்னன்னா முகவரியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒன்று அதிமுக ஆதரிக்கிற மாதிரி இருக்குது, ஒன்று சீமானை ஆதரிக்கிற மாதிரி இருக்குது, இன்னொன்று என்னென்னா தாவேக்கு ஆதரிக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மெசேஜை பண்ணுறீங்க. தாராளமாக என்னை அணுகுங்கள். நான் அதுக்கு சலித்தவனும் கிடையாது, பயந்தவனும் கிடையாது. நேரடியாக யாருக்கு இருந்தாலும் பதில் சொல்வேன். ஆனால்
நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேவா? தாராளமாக நீங்கள் அணுகலாம். ஆனால் நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன் இந்த கட்சிகள் எல்லாம் ஏன் முரண்படுது, என்ன செய்தார்கள், தமிழக மக்களுக்கு என்ன துரோகங்கள் இழைத்தார்கள், தமிழக மக்களுக்கு என்ன நீங்கள் முன்னுரிமை தந்தீர்கள், என் சமுதாயத்துக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு நீங்கள் முன்னுரிமை என்ன கொடுத்தீர்கள் என்ற ஏராளமான கேள்விகள் எல்லாம் இருக்குது. சரிங்களா? அப்படி இருந்தால் தாராளமாக வாங்கள், மனம் விட்டு பேசுவோம், பகிர்ந்து கொள்வோம். உங்களுடைய கருத்தை நீங்கள் வைங்கள், என்னுடைய கருத்தும் நான் வைக்கிறேன். நன்றி. குறிப்பாக தாவேக்காவுக்கும் யாருக்கு, அதிமுகவுக்கு தான் இந்த கேள்வி, இந்த நேரலை. நன்றி.